வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா பாக்கியாவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க வீடியோ கால்ல. அம்மா உங்களோட ரெஸ்டாரண்ட் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, நேம் மாத்திர ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே நம்ம பாக்கியா வந்து இனியா நான் தான் உன்னை பத்தி விசாரிக்கணும், ரெஸ்டாரண்ட்டை பத்தி அதை பத்தி இதை பத்தினா நீ யோசிக்கவே கூடாது, உன்னோட லைஃபை நீ சந்தோஷமா என்ஜாய் பண்ணு, எங்க இருக்க எப்படி இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம பாக்கியா வந்து போனை வச்சுறாங்க. அந்த சமயத்துல நம்ம செல்வியுமே வந்து இனியா கிட்ட பேசுறாங்க. இனியா வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க செல்வி பார்த்ததும். ஏன்னா ஆகாஷை நம்ம ஏமாத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டோட நம்ம இனியா வந்து ரொம்ப சோகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்க எதிர்பாராத விதமா நம்ம நிதிஷ் வராரு. நிதிஷ் வந்து இனியா ஒரு மாதிரி சேடா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு இனியா கிட்ட பேசுறாங்க. என்னாச்சு இனியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் எது தப்பா எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிதிஷ் வந்து இனியா கிட்ட சொல்ல, இனியா வந்து ஐயோ நம்ம ஆகாஷை லவ் பண்ண விஷயம் நம்ம நிதிஷ்க்கு சொல்லிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சு வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. நான் உண்மையை சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் வந்து ஆகாஷ்ங்கிற ஒரு பையனை லவ் பண்ணேன், அவங்க வந்து எங்க வீட்டுல வேலை செஞ்சிருந்தவங்களோட பையன், எங்க வீட்டுல இருக்கிற யாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, அந்த மாதிரி ஒரு டைமிங்ல தான் உங்க வீட்டுல இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க, வேற வழி இல்லாம அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொன்னதுனால நான் விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இனியா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம நிதிஷ் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு, இவங்க நம்ம கிட்ட சொல்லவில்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிதிஷ் மனசுக்குள்ள யோசிச்சாலும் இனியா கிட்ட வந்து கொஞ்சம் சுமூகமா பேசுறாங்க. சரி ஓகே விடு இனியா, நீ லவ் தானே பண்ண, ஒன்னும் தப்பு இல்ல, வீட்டுல ஒத்துக்கலன்ற டைம்ல வேற ஆப்ஷன் நமக்கு இல்ல, சரி விடு, நீ அதுக்காக அந்த ஆகாஷ நினைச்சல ஒன்னும் வருத்தப்பட வேணாம், நான் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இனியாவுக்கு ஆறுதல் சொல்றாரு. ஆறுதல் சொன்னதோட மட்டும் இல்லாம நிதிஷ் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு வழியா இனியா வந்து அவங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி எல்லாமே சொல்லிட்டா, ஆனா நமக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கே, அதை எப்படி நம்ம இனியா கிட்ட சொல்றது, நம்ம சொல்ல வரும்போது இனியா அதை எப்படி எடுத்துப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிதிஷும் வந்து யோசிக்கிறாரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.